ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான ஃபிஷ் ஆம்ப்லேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரை பண்ணின ஃபிஷ் நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா வெறும் 2 நிமிஷத்தில் சட்டுன்னு இந்த ஃபிஷ் ஆம்ப்லேட்டை நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த ஃபிஷ் ஆம்லேட் பண்ணுறதுக்காக நான் இன்னைக்கு ஒரு துண்டு பொரிச்ச ஐர மீன் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நறுக்கின பச்சை மிளகா, கொஞ்சம் நறுக்கின பெரிய வெங்காயம், அதோட கொஞ்சம் கொத்தமல்லி இலை, தேவையான அளவு உப்பு, 2 முட்டை. இவ்வளோ தான் இது செய்கிறதுக்காக நான் இன்னைக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை செய்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். ஒரு சின்ன பவுல் எடுத்துட்டு அதில் நம்ம பொரிச்சு எடுத்து வச்சிருக்கிற மீனை கை வச்சு சின்ன சின்னதாக பிச்சு போட்டுடலாம். உங்கள் வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் நார்மலாக செஞ்சு கொடுக்குற மாதிரி வெறும் ஆம்லேட் செஞ்சு கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃபிஷ் ஆம்லேட் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். மீன் பொரிக்கிறப்போ நீங்கள் நார்மலாக என்ன மசாலா யூஸ் பண்ணி நீங்கள் பொரிப்பீங்களோ அதே போலவே நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதோட ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கிட்டு அதில் பாதியை சேர்த்தா போதும். அது கூடவே ஒரு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். அதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலையை சேர்த்திங்கன்னா வாசனையும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எவ்வளோத்துக்கு மிக்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம தோசைக்கல்ல சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் சூடானதும் நம்ம கலக்கி வச்சுருக்கிறத அப்படியே ஊற்றிடலாம். நார்மலாக ஆம்ப்லேட்டுக்கு நீங்கள் சேர்க்குற எண்ணெயை விடைக்கும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் மீனை ஃப்ரை பண்ண எண்ணெயை கூட சேர்த்துக்கலாம். அதை சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். இது ரெடி ஆகிறப்போ வர்ற வாசனையே சூப்பராக இருக்கும். இப்போ இது ஒரு பக்கம் நல்லா குக் ஆகிடுச்சு. அடுத்த பக்கத்துக்கு திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஃபிஷ் ஆம்ப்லேட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். அப்படியே ஒரு கோல்டன் கலரில் ஃபிஷ் ஆம்ப்லேட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆம்ப்லேட்டை நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் உங்களோட வீட்டில் இன்றைக்கி இந்த ஃபிஷ் ஆம்ப்லேட்டை ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ருசியாக சாப்பிடுங்க, ருசிச்சு சாப்பிடுங்க.